ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கு தொடர்பாக கைதான இருவரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். பெரம்பலூரை அடுத்த திருவாந்துறை டோல்கேட் அருகே பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை வெடிகுண்டு வீசி கொல்ல முயற்சி நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமையன்று பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்து வந்தபோது கொலை செய்ய முயற்சி நடைபெற்றது. நாட்டு வெடிகுண்டு வீசி ரவுடியை கொல்ல முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். வனப்பகுதியில் ஆயுதத்தை தேட அழைத்துச் சென்ற போது எஸ்ஐ சங்கர் என்பவரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது என்கவுண்டர் நடந்திருக்கிறது. மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் எஸ்ஐயை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது தற்காப்புக்காக என்கவுண்டர் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மறைத்து வைத்த ஆயுதத்தால் எஸ்ஐயை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி கொட்டுராஜா என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கு தொடர்பாக கைதான இருவரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். மறைத்து வைத்த ஆயுதத்தால் எஸ்ஐயை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி கொட்டுராஜா என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் கைதான இருவரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். மறைத்து வைத்த ஆயுதத்தால் எஸ்ஐயை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி கொட்டுராஜா என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கு தொடர்பாக கைதான இருவரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். மறைத்து வைத்த ஆயுதத்தால் எஸ்ஐயை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி கொட்டுராஜா என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், நீங்க தொடரலாம். பெரம்பலூர் அருகே கடந்த சனிக்கிழமை அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வெள்ளைக்காளி என்ற ரவுடி மீண்டும் சென்னை புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது திருமாந்துறை டோல்கேட் அருகே ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசி அவர் மீது கொலை முயற்சி சம்பவமானது நடைபெற்றது. இதில் துப்பாக்கியால் போலீசார் சுட்டதனால அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி சென்றது. இவர்களை பிடிப்பதற்கு 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் என்பவர் தலைமையிலான போலீசார் 2 நபர்களை கைது செய்தார்கள். அதில் ஒரு நபர் காட்டு ராஜா என்ற நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை ஒரு காட்டு பகுதியில் அவர்கள் மறைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்ற போது போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு காட்டு ராஜா தப்ப முயன்றதுனால அவர் மீது துப்பாக்கி சூடு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்துல காட்டு ராஜா உயிரிழந்திருக்கிறார். காட்டு ராஜா மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிறைவேறியிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கொட்டு ராஜா என்ற ரவுடி மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் அவர் உயிரிழந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கும்பலை பிடிப்பதற்கு 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில்தான் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதில் ஒரு ரவுடி கொட்டுராஜா என்பதும் இவரை காட்டுப்பகுதியில் ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்ற போது போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அவர் தப்ப முயன்றதாகவும் அப்போது காவல் ஆய்வாளர் நந்தகுமார் என்பவர் துப்பாக்கியால் சுட்டதில் காட்டு ராஜா உயிரிழந்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெட்டுக்காளியை கொலை செய்வதற்காக இவர்கள் 10 பேர் கொண்ட கும்பல் 2 சொகுசு கார்கள்ல கடந்த சனிக்கிழமை அன்று பிற்பகல்ல பட்டப்பகல்ல நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 3 காவலர்கள் காயமடைந்தார்கள். ஒரு உதவி ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர் மற்றும் இன்னொரு காவலர் என 3 நபர்கள் காயமடைந்தார்கள். அவர்கள் தற்போது திருச்சி அப்போலோவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இவர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்ட போது 2 சொகுசு கார்கள்ல
அவர்கள் தப்பி சென்றதும் போலீசார் 9 ரவுண்டுகள் திருப்பி சுட்ட போது புகை மண்டலமாக இருந்ததால் சரியாக அவர்களை குறிவைத்து சுட முடியாத காரணத்தினால் அவர்கள் உயிரோடு தப்பி சென்றதும் அந்த 2 கார்களும் டோல்கேட் சுங்கச்சாவடியில அந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்து விட்டு தப்பி செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியானது. அந்த வாகன எண்களை இழைத்துதான் இந்த குற்றவாளிகளை அவர்கள் தேடி வந்த நிலையில தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதில் ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதாவது உயரதிகாரி விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மதுரையை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான வெள்ளக்காளியை இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விட்டு மீண்டும் சென்னைக்கு அழைத்து வரும்போது இந்த கும்பல் தான் அவரை கொலை செய்ய முயன்றதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தற்போது காட்டு ராஜா என்ற நபர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக குட்டுராஜா என்ற ரவுடி மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருப்பதாகவும் கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்கு நிலையிருப்பதாகவும் ஒரு கூலிப்படை போல இவர்கள் செயல்பட்டதும் விசாரணையில உயரதிகாரி விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. வனம் பகுதியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் எஸ்ஐயை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது தற்காப்புக்காக போலீசார் சுட்டுதல்ல அந்த ரவுடி உயிரிழந்திருப்பதாக உயர் அதிகாரிகள் விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குட்டுராஜா ரவுடி தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்று போலீசாரின் துப்பாக்கி சூடிலிருந்து தப்பி சென்ற கும்பல் தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒரு ரவுடி மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது. அதில் அவர் உயிரிழந்ததாகவும் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குட்டுராஜா என்ற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மற்ற ரவுடிகளை கைது செய்யும் பணிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவரிடமிருந்து ஒரு ஆயுதமும் போலீசாரை தாக்க பயன்படுத்திய அந்த ஆயுதமும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குட்டுராஜா ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.